வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ரேவதி ஜெயராமன். இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு, புத்தகம் படிக்கும்போது நமக்குள்ளே என்னென்ன உணர்வுகள் ஏற்படும் தெரியுமா அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு புத்தகத்தை படிக்கும்போது நமக்கு அதுவரை தெரியாத விஷயங்கள் தெரிய வரும். ஆமாம், கண்டிப்பாக ஒவ்வொரு புத்தகத்துலேயும் ஒரு புது புது விஷயங்களை ஒருன்னு சொல்ல முடியாது, பல புது புது விஷயங்களை நம்ம எப்பயுமே தெரிஞ்சு கொண்டே தான் இருக்கோம். ஒரு புத்தகத்தை படிக்கும்போது நம்முடைய பொது புத்தியில் அதுவரை தெரிந்த தகவல்கள், உண்மைகள் எல்லாவற்றை பற்றியும் கேள்விகள் உருவாகும். அதனால தான் புத்தகம் படித்தவங்க அதிகமாக கேள்வி கேட்பாங்க. ஒரு புத்தகத்தை படிக்கிறப்ப நமக்கு என்ன பண்ணும், புது புது உண்மைகள், அவற்றை பற்றிய கேள்விகளை உருவாகும். ஒரு புத்தகத்தை படிக்கும்போது நமது அறிவு பரப்பு 1 மில்லி மீட்டராவது விசாலமாகும். ஒரு புத்தகத்தை படிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட அறிவு எவ்வளோ வளருதான், 1 மில்லி மீட்டர் கண்டிப்பாக வளரும். ஒரு வாரமலர் எடுத்துக்கோங்க, ஒரு சிறுவர் மலர் எடுத்துக்கோங்க, எதை படித்தாலும் சரி கண்டிப்பாக 1 மில்லி மீட்டர் நம்மளோட அறிவு வளருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு புத்தகத்தை படிக்கும்போது நம்முடைய உணர்வுகள் கூர்மை அடையும். நம்மளோட உணர்வுகள் என்ன பண்ணுது, கூர்மையாக அதை உற்று நோக்குது. அதை நம்ம படிக்கும்போதே அதை கற்பனை பண்ணுறோம். அப்போ நம்மளோட உணர்வுகள் என்ன பண்ணுது, கூர்மை அடையுது. ஒரு புத்தகத்தை படிக்கும்போது நாம் அதுவரை நம்பியிருந்த உண்மைகள் பொய்களாக மாறும். நம்ம ஒன்று நினச்சிட்ருப்போம், எவரெஸ்ட் மலை ஏறினவங்க அவங்க அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு நம்ம தெரியும்போது உண்மைகள் எல்லாம் என்ன பண்ணுது, பொய்களாக மாறும். ஒரு புத்தகத்தை படிக்கும்போது நம்முடைய வீடு, ஊர், மாவட்டம், மாநிலம், நாடு, இனம், மதம், ஜாதி மற்றும் மொழி இவை யாவும் மறைந்து போகும். பிரபஞ்ச மனிதனாக உணர முடியும். புது புது விஷயங்களை கற்றுக்கும்போது, நம்ம இப்படி வாழணும், அப்போ நமக்கு இதெல்லாம் தேவை, இது தேவையில்லை அப்படின்னு நமக்கு தெரியும் போது நம்மகிட்ட இருக்க தேவையான வீடு, ஊர், மாவட்டம் இதெல்லாம் மறைஞ்சு போய் ஜாதி, மதம், மொழி இதெல்லாம் மறைஞ்சு ஒரு புது மனிதனாக, பிரபஞ்ச மனிதனாக உணர முடியுது. ஒரு புத்தகத்தை படிக்கும்போது உலகின் எந்த மொழி பேசும் மனிதர்களின் வாழ்வையும் அவர்களுடைய பண்பாட்டை, பழக்க வழக்கங்களை அந்த மொழி தெரியாமலேயே புரிந்து கொள்ள முடியும். இப்போ நம்ம புக்ஸ் படிக்கிறோம், ஷேக்ஸ்பியரை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா அவரோட அந்த புத்தகத்தை படிக்கும்போது அவர் இங்கிலீஷ்காரராக இருந்தாலும், அவர் ஒரு பொயட்டாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியுது, அவரோட மொழி இங்கிலீஷ் தெரியணுன்ற அவசியம் இல்லை, தமிழ்லேயே அதை படித்து புரிஞ்சு கொள்ள முடியுது. ஒரு புத்தகத்தை படிக்கும்போது நம்முடைய மூட நம்பிக்கைகள் ஒளிந்து அறிவியல் பார்வை உருவாகும். அதாவது நம்ம ஏன் இதை செய்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஈவினிங் டைமில் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏன் வெளில போகக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவியல் பார்வையாக நம்ம அதை பார்க்க முடியும். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் நம்மளோட அறிவியல் கண்ணோட்டத்தோட நம்ம ஏன் இது மூட நம்பிக்கை அப்படின்றதுலேருந்து இதை ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நம்மளால் பிரித்து பார்க்க முடியுது. ஒரு புத்தகத்தை படிக்கும்போது சனாதனத்துக்கும் மரபுக்கும் நவீனத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் தெரியும். மரபுனா என்ன, நவீனம்னா என்ன, எதை எப்படி மாற்றணும், ஏன் இதுலேருந்து நவீன காலத்துக்கு மாறினாலும் ஏன் மரபை மறக்கக்கூடாது, இப்படின்னு சில வேறுபாடுகள்லாம் தெரிய வரும். ஒரு புத்தகத்தை படிக்கும்போது நாம் வாழும் சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆவல் ஏற்படும். அப்போ படிக்கும்போது அவங்க இப்படி செய்கிறாங்க, நம்மளும் இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு சமூகத்துக்கு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு ஒரு ஆவல் ஏற்படுது. ஒரு புத்தகத்தை படிக்கும்போது காக்கை, குருவி, கடல், மலை என இயற்கையை ஆராதிக்க தோன்றும். ஒரு புத்தகத்தை படிக்கும்போது கண்டிப்பாக நம்ம கற்பனை செய்வோம் இல்லையா, அந்த கற்பனையில் பார்க்கும்போது அழகான மலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அழகான மலை நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்போ அதை நம்ம புரிஞ்சு அதை ஆராதிக்க தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு புத்தகத்தை படிக்கும்போது காதலின் ஊற்றுக்கண் பொங்கி பிரவகிக்கும் அப்படின்றாங்க. ஒரு புத்தகத்தை படிக்கும்போது என்ன இருக்குது, அது மேலே ஒரு அன்பு ஊற்று பெருக்கு தான். இப்போ நமக்கு இன்ட்ரெஸ்டாக நமக்கு பிடிச்ச ஸ்டோரி, லவ் ஸ்டோரி படிக்கும்போது நமக்கு என்ன தோணும், அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும், அதை கொஞ்ச நேரம் கூட அதை விட்டுட்டு அதை முடிக்காமல் நம்ம அடுத்த வேலையை செய்ய மாட்டோம் அப்படின்னு நம்மளையே அந்த கதைக்குள்ளே இழுத்துரும். அந்த மாதிரி ஒரு ஊற்றுக்கண் பொங்கி பிரவகிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒரு புத்தகத்தை படிக்கும்போது ஜாதி மதத்தின் பின்னுள்ள சதி வலைகளை புரிந்து கொள்ள முடியும். ஒரு புத்தகத்தை படிக்கும்போது தான் இது பின்னாடி என்ன நடந்துச்சு, ஏன் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது. ஒரு புத்தகத்தை படிக்கும்போது பார்க்கிற அத்தனை ஜீவராசிகள் மீதும் அன்பு கொள்ள தோன்றும். ஒரு புத்தகத்தை படிக்கும்போது நாய் இப்படி வளர்த்தாங்க, ஓ அப்போ அந்த நாய் மேலே இவ்வளோ அன்பாக இருக்காங்களே, நம்மளால் முடிஞ்ச வரையும் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருப்போம் அப்படின்னு ஒவ்வொரு ஜீவராசிகள் மீதும் நம்மளால் என்ன பண்ண முடியுது, அன்பு கொள்ள இந்த புத்தக வாசிப்பு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஒரு புத்தகத்தை படிக்கும்போது சமத்துவமற்ற ஏற்றத்தாழ்வுகளுக்குள்ள இந்த சமூகத்தின் மீது கோபம் பொங்கும். சில நேரம் நம்ம புத்தகத்தை படிக்கும்போது சமத்துவமின்மை, ஆண் பெண் சமம் இல்லாதது, ஏற்றத்தாழ்வுகள், இந்த மாதிரி ஜாதி ஏற்றத்தாழ்வுகள்லாம் பார்க்கும்போது சில நேரம் கோபம் பொங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு புத்தகத்தை படிக்கும்போது மனிதன் சுரண்டும் அமைப்பு மாற்ற தோன்றும். ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் இப்போ ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த கம்பெனியில் முதலாளி நிறைய வேலை செய்வாங்களான்னு பார்த்தா அவங்க மூளையை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் தொழிலாளி 9 மணி நேரம் 10 மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். அதுக்கு பேர் தான் என்னது, மனிதன் சுரண்டுவது. அந்த தன்மையெல்லாம் நம்ம மாற்றம் கொண்டு வர இந்த புத்தகத்தோடு படிக்கும்போது மாற்றம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நான் புத்தகத்தில் இன்றைக்கி படித்த ஒரு புத்தக படிப்போட புத்தக வாசிப்போட ஒரு சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இதை நான் உங்களை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உங்கள்கிட்ட இந்த புத்தகத்தோட வாசிப்போட சிறப்பை சொல்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.